மக்களே, இன்றைக்கி நடந்த கேப்டன்சி டாஸ்கில் நம்ம ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கான். நேற்று வரைக்கும் ஜெஃப்ரி வந்து என்னென்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருந்தான் அப்படின்னா, நான் வந்து கேப்டன் ஆக மாட்டேன், ஒருவேளை நான் கேப்டன் ஆகிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு கேமில் வந்து நான் தோற்று போயிடுவேன், அந்த கேப்டன் பதவியை நான் வந்து சாச்சனாவுக்கு வந்து விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் உருட்டின்னு தான். அதே மாதிரி என்ன சொல்லிட்டு இருந்தான், இந்த விஷயத்தை வந்து யார் யார்கிட்ட ஷேர் பண்ணா அப்படின்னா ஜாக்லின் கிட்டையும் சௌந்தர்யா கிட்ட தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தான். அப்படி வந்து என்னென்னு சொல்லி வந்து உருட்டிட்டு இருந்தான் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் வந்து டால் டாஸ்கில் வந்து ஜெயிச்சதுனால இந்த வாரம் வந்து யாரும் வந்து என்னை வந்து நாமினேஷன் வந்து பண்ண முடியாது அப்படின்ற இந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் ஒருவேளை கேப்டன் ஆகிட்டேன் அப்படின்னா என்னை வந்து யாரும் நாமினேஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 அட்வான்டேஜும் வந்து எனக்கு வந்து இருக்கிறனால நான் வந்து கேப்டன் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி நான் வந்து ஃப்ரீ தான் அப்படின்றனால இந்த ஒரு விஷயத்தை வந்து ஜெஃப்ரி வந்து சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் சாச்சனாவுக்கு வந்து விட்டு கொடுத்துருவேன், சாச்சனா வந்து கேப்டன் ஆகி ஒரு வாரம் வந்து வீட்டில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஜெஃப்ரி வந்து சொல்லியிருந்தான். கேம் வருது அப்படின்னா அந்த கேமில் வந்து சரியாக வந்து ப்ளே பண்ண மாட்டேன், விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சொல்லிட்டு உருட்டிட்டு கடந்தான். ஸோ இப்படி இருக்கும்போது ராத்திரி நேரத்தில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, சௌந்தர்யா கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷனை வந்து போடுறாங்க. சௌந்தர்யா வந்து நல்லா வச்சு மண்டையை கழுவுன்னு கழுவுறாங்க நம்ம ஜெஃப்ரி மண்டையை. என்னென்னு சொல்லி கழுவுறாங்க அப்படின்னா, உன் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்துட்ருப்பாங்க, அம்மா பார்த்துட்ருப்பாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க, உன் ஃப்ரெண்டாக நான் வந்து கேட்குறேன்டா, நீ வந்து கேப்டனாக ஆகணும், நீ கேப்டனாக இருந்து எல்லாத்தையும் வந்து அந்த கண்காணிக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கணுன்னு எனக்கு வந்து ஆசை இருக்குடா, உன் ஃப்ரெண்டாக கேட்குறேன், என்னோட ஆசையை வந்து நிறைவேற்றுடா, உன் ஃபேமிலியில் எல்லாருமே உன்னை பார்ப்பாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லாருமே வந்து ஆசையாக வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு கழுவுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கழுவுன்னு அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி வந்து டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது எந்த மாதிரியான டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்பர் போர்டு, இப்போ பைக் நம்பர் இருக்குல்ல, பைக் நம்பர் போர்டு மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் போர்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. டிஸ்பிளேவில் வந்து ஒரு நம்பர் போர்டு வந்து காட்டுவாங்க. அந்த நம்பர் போர்டை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் வந்து சரியாக கீழே வச்சுருக்கக்கூடிய அந்த போர்ட்ஸ் வந்து பொறுக்கிட்டு வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருந்தது அப்படின்னா ஜெஃப்ரி வந்து அடித்து துவச்சிருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல வந்து பிக் பாஸ் டீமே வந்து யோசிச்சாங்க என்ன அப்படின்னா, சாச்சனா வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் இந்த மாதிரியான சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க. ஃபிசிக்கல் டாஸ்க்னால் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரியான டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. பிக் பாஸ் டீமுடைய என்ன அப்படின்னா, ஒருவேளை ஜெஃப்ரி வந்து ஜெயிக்கல அப்படின்னாலும் சாச்சனா ஜெயிச்சாலுமே நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் தான். ஏன் அப்படின்னா சாச்சனா வந்து எப்படியா இருந்தாலும் வந்து ஏதாவது தமாஸ் வந்து பண்ணுவாங்க. லீடர் ஆகிட்டோம் அப்படின்னாவே சும்மா கொஞ்சம் ஆட மாட்டாங்க, கொஞ்சம் நெஞ்சு ஆட்டம்லாம் போட மாட்டாங்க, ஆணவம் வந்து தலையில் ஏறி உச்சத்தில் வந்து உட்காந்துக்கும், கண்டிப்பாக வந்து இந்த பொண்ணால் நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க, ஈஸியான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து நல்லா தான் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. 10 போர்டு இருக்கும், 10 போர்டில் யார் வந்து அதிகமான போர்ட்ஸ் வந்து இருக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது. 2 பேருமே 5 போர்டை வந்து கரெக்டாக வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ 2 பேருமே வந்து ட்ரா பண்ணிட்டு இருந்தால அந்த இடத்துல வந்து நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு நம்பர் போர்டு வந்து சொல்கிறார், இந்த நம்பர் போர்டு வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டு வந்து டிஸ்பிளேவில் வந்து காட்டாமல் அவர் வந்து வாய்ஸ் மூலிமா சொல்லி அதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா போய் எடுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்முடைய ஜெஃப்ரியோட வேகத்தை வந்து பார்க்கணும். அது வரைக்கும் வந்து கேமை வந்து விட்டு கொடுத்த மாதிரியே தெரிஞ்சது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. சாச்சனா போய்ட்டு சட்டக்குன்னு எடுத்து அந்த விஷயத்தை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அந்த கடைசி ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து வேகமாக போயிட்டு அந்த போர்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு தீபக் கையில் வந்து கொடுத்தாரு, பதவியும் வந்து வாங்கிட்டார். ஸோ இவர் ஜெயிச்சது யாருக்கு சந்தோஷமா இல்லையோ தெரியல, இவரே கூட வந்து சந்தோஷப்பட்ட மாதிரி நம்மளுக்கு ஒன்றும் தோணல. மூஞ்சி பார்த்தீங்கன்னா சோகமாக தான் வந்து வச்சுட்டு இருந்தார். ஆனால் அங்கே பார்த்தோம் அப்படின்னா வெளியில் கோவா கேங் ஃபுல்லாக வந்து துள்ளி குதிக்குது. ஜாக்லின், அதுக்கப்புறம் இவங்க அஞ்சிதா, அதுக்கப்புறம் நம்ம சவுந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எகிரி துள்ளி குதிக்குது. அதனால் இவர் கேப்டன் ஆகிறனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லி எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல. ஆனால் அதுங்க வந்து ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணுறது தான் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. இவர் கேப்டன் ஆனால் வந்து என்ன பண்ண போகிறாரு, அவங்க வந்து எதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து துள்ளி குதிக்கிறாங்க, நம்ம டீமில் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்களா, இல்லை இவன் வந்துட்டான் அப்படின்னா நம்மளுக்கு இவனால் நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல. அதே மாதிரி இப்போ இவர் அருண் வந்து கேப்டனாக இருக்கும்போது அவருக்கு வந்து நாடா மாதிரி கட்டி பின்னாடி வந்து விட்டுருந்தாங்க, 5 நாடா வந்து கட்டி விட்டுருந்தாங்க. அதே மாதிரி இவங்க கேப்டனாக இருக்கும்போது மஞ்சரி வந்து கேப்டனாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 3 காயின் மாதிரி கொடுத்துருந்தாங்க. தீபக் வந்து கேப்டனாக இருக்கும்போது 5 பூவை வந்து கொடுத்துருந்தாங்க. உங்கள் கேப்டன்சி வந்து பிடிக்கல, அவங்க கேப்டன்சி வந்து பிடிக்கல, நீங்கள் வந்து ஒன்று கட் பண்ணி வந்து பிடிங்கி எடுத்துனால எல்லாத்தையும் பிடிங்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க கேப்டன் பதவி வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து வச்சுருக்காங்க, அதுதான் வந்து செம்ம ஹைலைட்டாக இருக்குது. என்ன மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து அதை சொல்லலை, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று பாடிடுறேன். அசையாத மரம் ஒன்று விழுந்தது கீழே, எல்லோரும் இந்த சாங் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, டெத்து சாங்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு
டைல்ஸில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து அவரோட கேப்டன்சி வந்து பிடிக்கல அப்படின்னா 3 கல் தான் இருக்கும். 3 கல்லை வச்சு தான் அந்த டைல்ஸ் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு கல்லாக வந்து எடுத்துடலாம். 3 கல்லையும் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவருடைய கேப்டன்சி பதிவு வந்து பறிபோயிடும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்றும் புரியல. பட் வந்து எந்த மாதிரி வந்து ஜெஃப்ரி வந்து ஹேண்டில் பண்ணுவாருன்னு சொல்லி எனக்கு வந்து புரியல. ஏன் அப்படின்னா ஜெஃப்ரி வந்து ஸ்மூத்தான பர்சன் மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. நார்மலான பர்சன் மாதிரி தெரியல. ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு ஆள் மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஃபேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரகடாக தான் தெரியுது. கண்டிப்பாக இவர் வந்து ரகடாக தான் வந்து ஹேண்டில் பண்ணுவார். இவரால் வந்து நிறைய சண்டைகள் தான் வருதுன்னு சொல்லி எனக்கு வந்து தோணுது. பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் இவர் கேப்டன் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்டில் போடுங்க.